ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்மிங் ஃப்ரைடே எல்லோரும் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் என்ன சொல்ல வர போகிறேன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எந்தெந்த விஷயம்லாம் நம்ம கேரி பண்ணி கொண்டு போகணும், எதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, எதெல்லாம் அலோவ் பண்ணலை அப்படின்ற விஷயத்த நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ அலோவ்டு திங்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம், அங்கே அலோவ் பண்ணுற விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஹால் டிக்கெட்டை மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்துட்டு பென்னில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ ஆர் பிளாக், இந்த 2 கலர் தான் நீங்கள் கொண்டு போகணும், சரிங்களா? இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுறீங்களோ அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பிளாக் ஃபுல்லாகவும் எழுதலாம், ப்ளூ கலர் ஃபுல்லாகவும் எழுதலாம். ஏதாவது ஒன்று தான் அவங்களே கொடுத்துருக்காங்க, 6 தான் கொடுத்துருக்காங்க, அல்லது அதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து எரேசர், ஷார்ப்னர், பென்சில், ஸ்கேல், இந்த திங்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இந்த எரேசரில் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியான எரேசர்லாம் நீங்கள் கொண்டு போகாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாகவே கொண்டு போங்க, சின்னதாகவே நீங்கள் கொண்டு போங்க. அடுத்து வாட்சில் பார்த்திங்கன்னா நார்மலான வாட்ச், அனலாக் வாட்சை நீங்கள் கொண்டு போங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு அந்த டிஜிட்டல் வாட்செலாம் அலோடே கிடையாது. அப்படி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சேஃப்டியான பிளேஸில் வச்சு எக்ஸாம் முடிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, சரிங்களா? அடுத்துட்டு முக்கியமான விஷயம் டைமிங். அந்த பஞ்சுவாலிட்டி இல்லை அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த பஞ்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் டைமிங்க்கு பார்த்திங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஸ்கூல்லே சென்டர் போட்டிருப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளியிலேருந்து தான் வரணும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் முன்கூட்டி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துடுங்க. வந்துட்டு அங்கே உட்காந்து படிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க, சரிங்களா? அடுத்து இந்த டைமிங் எப்படின்னா, 9:45க்கு உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. 9:45க்கெலாம் அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணிவிட்டு 10 AM to 10 AM அந்த ரீடிங் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லா சைட்லேயும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், சரிங்களா? எதுவும் பிரிண்ட் ஆகாமல் இருந்தால் உடனே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து 10 AM to 10:15 உங்களுடைய பர்சனல் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணுவாங்க அங்கே. அடுத்து 10:15 to 1:15 PM இதுதான் டூரேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். இந்த நம்மளுக்கு 3.25 மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எழுதுறீங்க, கரெக்டான அந்த டாப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமிங் தான், அந்த எப்படி எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா சூப்பராக இருக்கும், சரிங்களா? அடுத்து வேறு என்ன சார் இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பெல்ட்டு கொண்டு போயிடக்கூடாது, ரிங்கு கொண்டு போயிடக்கூடாது, வாட்டர் பாட்டில், வேலட், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டே போகக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம், இந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தா பாக்கெட்டில் அவ்வளோ பணத்தை வச்சு வருவாங்க. சார் இதை எங்கே வச்சுருங்க சார். வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பேக்கில் வச்சுட்டு சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு சேஃப்டியாக கொண்டு போயிருங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஷார்ட்டை கொடுத்துட்டு அவர் எங்கே இருப்பாரோ எங்கிட்டு போகிறா தெரியாது, சரிங்களா? தயவுசெய்து அந்த பணம்லாம் கரெக்டான முறையில் வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு ஆன்சர் ஷீட், அந்த கொடுக்குற ஆன்சர் ஷீட் பார்த்திங்கன்னா 30 பேஜஸில் ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டில் உன்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ தானா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு எடுத்துகிட்டு அந்த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டிச் பண்ணது கரெக்டாக ஸ்டிச் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்காக பிடிச்சி இழுத்து பார்க்காதீங்க, ஓப்பன் பண்ணால் அதிலே தெரியும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கணும் அப்படின்னா கஷ்டமாயிரும். தயவுசெய்து கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக ஸ்டிச் ஆகிருக்கா, இல்லை வெளியில் எடுத்துகிட்டு வருதா அப்படின்னு பாருங்கள். முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிடுங்க, அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. அடுத்து வேறு விஷயங்கள், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 14 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க சார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நார்மலாக இதில் பாதி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பேப்பரை ஓப்பன் பண்ணோடனே கரெக்டான முறையில் எங்கெங்கே சைன் பண்ணணுமோ அங்கே சைன் பண்ணிடுங்க. அடுத்து ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள்
அனாவசியமாக உங்களுடைய நம்பர் தேர்வு எண்ணை வந்து எழுதக்கூடாது. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் எந்த ஒரு சிம்பிளும் நீங்கள் போடக்கூடாது. அடுத்தது முக்கியமான விஷயம், சரியான கொஸ்டின் நம்பர் தான் எழுதணும். சரியான கரெக்டான கொஸ்டின் நம்பர்ஸ் தான் எழுதணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் எழுதியிருப்பீங்க, ஆனால் நம்பரை மாற்றி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு மார்க்கே தரமாட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் உழைப்பு, ஒரு வருஷம் உண்டான உழைப்பு அந்த 3 மணி நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்க போகிறீங்க. ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஸோ இதில் பயப்படல, ரிலாக்ஸ்டாக எழுதுங்க. கொஞ்சம் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம், அடுத்த பேஜில் வந்து நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் எழுதணும். இன்னொரு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கலர் பென் பென்சில் தயவு செய்து யூஸ் பண்ணவே கூடாது. கொண்டும் போயிடாதங்க, அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இப்போ ஆன்சர் எழுதிட்டீங்க, அந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான் எழுதிருக்கீங்க. ஸோ 1 or 2 அதுக்கு மேலே இருக்க ஆன்சரை நீங்கள் அடித்து எழுதவே கூடாது. ஸோ அப்படி அடித்து எழுதுனீங்கன்னா அவங்க எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப அடித்தல் திருத்தல் இருக்கவே கூடாது. ஸோ அந்த இதை கரெக்டாக கவனமாக வச்சுக்கோங்க. எந்தெந்த எம்டி பேஜஸ் இருக்கோ அதில் வந்து கிராஸ் கோடு போடுங்க. சரிங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம எக்ஸாம் எழுதும்போது விஷயங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நீங்கள் கொண்டு போகணும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய் எழுதுங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் யாருக்கு தேவைப்படுதோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்யூ.